Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி அக்கௌண்டன்சி லெவல் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம இப்போ படிக்க போகிற டாபிக் வந்து லெஜர். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம லெஜர். ஓகே, ஸோ லெஜர்னால் என்னென்னாக்கா இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் சம்மரின்னு சொல்லுவாங்க. லைக் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பற்றி ரிலேட்டடானது வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னாக்கா இந்த லெஜர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லெஜர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஸோ கேஷ் புக் பார்த்தா தெரியும். பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆச்சுனாக்கா ஸோ ஐ நீட் டு சி பேங்க் ட்ரான்சாக்ஷன். ஓகே, சேலரிஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், என்னோடய பில்டிங்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, என்னோடய மிஷினரி வேல்யூஸ் எவ்வளோ இருக்குது, என்னோடய கடன் கொடுக்குறவங்க எவ்வளோ இருக்காங்க, கடன் வாங்குறவங்க எவ்வளோ இருந்தாங்க, கடன் கொடுக்குறவங்க கடன் எனக்கு கொடுக்குறவங்க எவ்வளோ. ஸோ எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து லெஜர்லேருந்து தான். ஓகே, ஸோ லெஜரில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா it is a summary statement of all transactions related to person, assets, liability, income and expenses. Okay, so எது ரிலேட்டடான ட்ரான்சாக்ஷன்ஸும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு தெரியணும். ஸோ ஐ ஹாவ் டு ஓகே எவ்வளோ டெட்டார், எவ்வளோ கிரெடிட்டார், எவ்வளோ எனக்கு கடன் கொடுக்குறவங்க எவ்வளோ பேர் எனக்கு கொடுக்கணும், கடனாக நான் மற்றவங்கக்கிட்டே நான் எவ்வளோ கொடுக்கணும். ஸோ அது பர்சன் சொல்லணும். அசெட்ஸ்னால் சொத்து, பில்டிங் வேல்யூ எவ்வளோ, மிஷினரி வேல்யூ எவ்வளோ, கேஷ் எவ்வளோ இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது. லைபிலிட்டிஸ்னால் பேங்க் லோன் நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், மற்றவங்க கடன் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எல்லாமே லைபிலிட்டிஸ். இன்கம்ஸ் எவ்வளோ வரவு இருக்குது, ஓகே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சேலரிஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், அசெட் அக்கௌண்ட், எனி திங் யூ கேன் அனலைஸ் ஃப்ரம் லெஜர். ஓகே, ஸோ இந்த லெஜர் ஃபஸ்ட்டு நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லெஜர் வரும். ஜர்னல் என்ட்ரிஸ் போடாமல் நம்ம லெஜர் பண்ண முடியாது. ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் நல்லா கற்றுங்க லெஜர் போடுறதுக்கு. ஓகே, இதோட ப்ரொஃபார்மா பார்த்தீங்கன்னா சேலரிஸ் அக்கௌண்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகே, சேலரிஸ் அக்கௌண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப். ஓகே, ஜேஎஃப்னு ஜர்னல் ஃபோலியோலேருந்து வருது இது. ஸோ ஓகே, அதே ஜர்னல் என்ட்ரி போட்டப்போ எல்எஃப்னு எழுதுவோம். தட் இஸ் லெஜர் ஃபோலியோ. அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அமௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். ஓகே, டெபிட் அண்ட் கிரெடிட் இது ரெண்டும் கண்டிப்பாக எழுதுனா தப்பு. இது வந்து டெபிட் சைட் சொல்லுவோம், இது வந்து கிரெடிட் சைட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுற எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். இது இந்த சைடில் பை கிரெடிட் சைட் பையோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது சிம்பிளான ப்ராப்ளம் நான் போட்டிருக்கேன். ரெக்கார்ட் த ஃபாலோயிங் ட்ரான்சாக்ஷன் இன்டு லெஜர், தட் இஸ் கேஷ் புக். அவங்க வெறும் கேஷ் புக் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ April 1st பெய்ட் சேலரிஸ், கேஷ் புக் மட்டும் தான் நம்ம பண்ணணும். April 2nd பெய்ட் ரெண்ட், April 3rd பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர், April 15 கமிஷன் ரிசீவ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா கொஷனில் லெஜர் தான் டைரெக்டாக போட சொன்னாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரஃபாக நம்ம வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டுக்கணும். ஓகே, ஜர்னல் என்ட்ரிஸ் போடாமல் நம்மளால் ப்ராப்ளம் பண்ண முடியாது. ஸோ பெய்ட் சேலரி, கேஷ் இஸ் கோயிங் அவுட். கரெக்டாக சேலரி பே பண்ண காசு போகுது. எதனால் போகுது? சேலரிஸ். ஸோ சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா, ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, April 1st இது salaries account data to cash account. okay, second paid rent, காசு வெளியில் போகுது. கரெக்டாக? ஸோ ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ சின்னதாக போட்டுங்க, பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஸோ ஒரு ரஃப் தான். பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஃபர்னிச்சர் வாட் இஸ் கம்மிங் இன், ஃபர்னிச்சர் இஸ் கம்மிங் இன். எது போகுது? கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஃபோர்த் இல்லை 15th date. ஸோ வாட் இஸ் 15th date? கமிஷன் ரிசீவ்ட். காசு வருதா, காசு போதா? காசு வருது. ஸோ கமிஷன் ரிசீவ்டுனா காசு வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஓகே, கமிஷன் ரிசீவ்ட். ஸோ இது மாதிரி நம்ம ரஃபாக எழுதிக்கணும். ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் போடுங்கனாக்கா நீங்கள் ஃபேராக போடணும். ஸோ இதில் நான் ஜர்னல் என்ட்ரிஸ் போடல. ஸோ வெறும் லெஜர் மட்டும் போட சொன்னாங்க. ஸோ எந்த புக் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க? வெறும் கேஷ் புக் தான் மெயின்டைன் பண்ண சொன்னாங்க. ஸோ கேஷ் லெஜர் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஓகே கேஷ் புக். ஓகே, ஸோ டேட்ஸ், பர்டிகுலர்ஸ், JF, amount, date, particulars, JF and amount. Okay, so இதான் உங்களுக்கு
ledger format. So debit and credit. So dates, particulars, JF, amount. Date, particulars, JF column சின்னதா போட்டா போதும், பெருசா ஒன்றும் போட தேவையில்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு த லெட்ஜர். ஸோ நம்ம போடுறது கேஷ் புக் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ கேஷ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 2. இட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பை. ஓகே, ஸோ 2 இருந்தால் இங்கே போடுங்க, பை இருந்தால் போடும். பை மீனிங் ஃபஸ்ட்டு. ஸோ நான் எப்படி காட்டுறேன். ஸோ நம்ம கேஷ் புக் தானே போடுறோம் ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் என்னது, சாலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம கேஷ் புக் போடுறதுனால கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். கேஷ் க்ளோஸ் பண்ண என்ன இருக்குது, ஸோ ஐ க்ளோஸ் கேஷ். ஸோ சேலரிஸ் இருக்குது. ஸோ என்ன டேட்டு, April 1st. ஸோ பை இருந்தால் இங்கே போடுங்க, 2 இருந்தால் இங்கே போடுங்க. ஸோ இது சேலரிஸ் பை தான், ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் பை. ஸோ வாட் இஸ் த டேட், April 1st. ஸோ 2018, ரெண்டு சைடில் 2018 April 1st. So what I'm going to write, by, okay, salaries account, by salaries account. Okay, so எவ்வளோ பைசா, 12,000. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெண்ட் அக்கௌண்ட் எடுத்து கேஷ் அக்கௌண்ட். நான் பண்ணுறது கேஷ் புக். கேஷை க்ளோஸ் பண்ணுங்க. என்ன இருக்குது, ரெண்ட்டு. ஸோ இங்கே தான் வரும் பையில். ஸோ April 2nd பை ரெண்ட் அக்கௌண்ட். எவ்வளோ ரெண்ட்டுப்பா, 2,400. ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எடுத்து கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன இருக்குது, ஃபர்னிச்சர். ஸோ April 3rd பை furniture account. Okay, so how much is my furniture account, 4,000. Okay, next commission account data 2. So cash account data commission is cash close பண்ணுங்க 2. So இங்கே 2 இங்கே ஸ்டார்ட் ஆகும். So April 15th 2 commission received account. எவ்வளோ, 1,200. Okay, so 1,200. This is how we will be doing. Okay, so இப்போ எப்படி டேலி பண்ணுமோ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படி டேலி பண்ணி பார்க்கலாம். ஜர்னல் என்ட்ரிஸ்லேருந்து நான் லெஜர் போட்டேன், திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டு கேஷ் அக்கௌண்ட். கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். கேஷை க்ளோஸ் பண்ண என்ன வருது, சேலரிஸ், பை சேலரிஸ். ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டு கேஷ் அக்கௌண்ட். கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள், ரெண்ட்டு. ஸோ பை ரெண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் ஃபர்னிச்சர், பை ஃபர்னிச்சர். இங்கே கேஷை க்ளோஸ் பண்ணுங்கள், 2 கமிஷன் ரிசீவ் 1,200. ஓகே, ஸோ இப்போ டேலி மட்டும் எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு டேக் த டோட்டல் அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட் நீங்கள் வந்து பென்சில் இல்லாட்டி பெனில் எல்லாச்சும் போடுங்க. பென்சிலில் போட்டால் குட். ஓகே, ஸோ 12, 13, 14, 15, 16, 17, 18,400. இங்கே 18,400 வருது, இங்கே 1,200 வருது. எது பெரிய அமௌண்ட்டு, 18,400. 18,400 போடுறேன். ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பேலன்ஸிங் இருக்குது. ஸோ 18,400லேருந்து 1,200 எடுத்துட்டா 18,400லேருந்து 1,200 எடுத்துட்டா 0, 0, 2, 17,200. ஸோ 17,200 பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு சைடில் என்ன பண்ண போகிறேன், 18,400 கரெக்டாக. இங்கே தான் கம்மியாக வந்துச்சு. எவ்வளோ வந்துச்சு, 17,200. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் April is April 30. Okay, so I'm going to write 2 balance closing down, that is carried down. Okay, 2 balance carried down 17,200. Okay, இது வந்து பேலன்ஸிங் சொல்லுவாங்க. இது ஏப்ரலுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வரும், மே. அப்படியே ஆப்போசிட்டில் போடணும், May 1st. ஸோ பை பேலன்ஸ், இது க்ளோஸ் பண்ணணும். பை பேலன்ஸ் brought down 17,200. க்ளோஸ் பண்ண கேரிட் டவுன். அடுத்த இயருக்கு ஃபார்வர்ட் பண்ண ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து brought down சொல்லுவாங்க, B/D. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி வில் பி டூயிங் த லெஜர். ஸோ அது மாதிரி தனித்தனியாக நம்ம லெஜர் போடணும். சேலரிஸ் அக்கௌண்ட், ரெண்ட் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், கேஷ், கமிஷன் ரிசீவ்ட் அக்கௌண்ட், ஒன்று நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.